ஆண்டவுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. அதனால நீங்க விசேஷமானவர்கள். தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வருத்தப்படும் போது, துக்கப்படும் போது, நீங்க பயப்படும் போது ஆண்டவருங்க மேல கரிசனையோட வந்து, எதுக்கு பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்பதா போல ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, குருவி சத்தம் கேட்குதா? எல்லா இடத்துல இருக்குது, எல்லா நாட்டிலையுமே குருவிகள். அதை குறித்து கூட தேவன் அக்கறையா இருக்கும்போது உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருப்பார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் நன்மையா நடக்கும். நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே நான் விசேஷமானவன், விசேஷமானவள், உம்முடைய பார்வையில நான் விசேஷமா இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், துதிச்சு சந்தோஷமா இருங்க. அவர் எல்லாத்தையும் நடத்துவதை, அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. அதனால இன்றைக்கு சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து,